ஐயா, இப்போ நெறைய சோஷியல் மீடியால என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு அப்டின்னா, அடுத்தடுத்து நெறைய இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய கணிப்புகள சொல்லிட்டுருக்காங்க. ஒரு சில மாதங்கள்ல 2020ஓட கடைசி ஒரு சில மாதங்கள்ல நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கடைசி ஒரு சில மாதங்கள் இயற்கை சீற்றங்களால ஏதாவது பாதிப்புகள் நிகழுமா? வரக்கூடிய 2027 எப்படி இருக்குங்கய்யா? என்னுடைய கணக்குப்படி பொதுக்காண்டத்தின் கணக்கில் மீண்டும் ஒரு முறை பெரிய பஞ்சம் வரும். இதை பற்றி நான் ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மற்ற ஜோதிடர் மாதிரி நான் இல்லை. நான் அகஸ்தியருடைய ஜீவனாடி படிக்கிறவன். இயற்கையை நம்ம காப்பாற்ற தவறிட்டோம். அது ஒரு முக்கிய காரணம். இது போனால் கொஞ்சம் அரசியலாயிரம் என் மேலே நிறைய பேர் கோவப்பட்டுருவாங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பலை. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், பண்ணலையே. கங்கையில் போய் நின்று கங்கையை கும்பிட்டு தான் குளிக்கணும். இயற்கையை நம்ம கும்பிடலை, இயற்கை தெய்வமாக நினைக்கல, பஞ்சபூதங்களை பூரா சபிச்சாச்சு, எல்லாம் வித்தாச்சுலாம், எதுவுமே வைக்கிறதுக்கு பாக்கி இல்லை. நான் முன்பு சொன்ன திருவண்ணாமலையில் ஒரு அழிவு இருக்குன்னு, அதுபடியே மலை உருண்டு அழிவாச்சு. அதுபோல என்னுடைய கணக்குப்படி அகஸ்திய பெருமானுடைய கூற்றுப்படி வருகிற 2027 சித்திரை மாசிலிருந்து ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள, 2027 ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 20க்குள்ள தமிழ்நாட்டுக்கு யோ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வாழும் சித்தர் திரு முத்துக்குமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய சந்திப்பு. ஐயா, இப்போ நிறைய சோஷியல் மீடியால என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்து நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய கணிப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ்லையுமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப வறட்சி நிலவலாம், அப்படி இல்லைன்னா மழையினால அதிகமாக பாதிப்பு ஏற்படலாம், நிலநடுக்கம் ஏற்படலாம், இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. நம்ம கிட்டத்தட்ட 2027 பிறக்க போது இன்னும் ஒரு சில மாதங்கள்ல, 2020ஓட கடைசி ஒரு சில மாதங்கள்ல நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த கடைசி ஒரு சில மாதங்கள் இயற்கை சீற்றங்களால ஏதாவது பாதிப்புகள் நிகழுமா? வரக்கூடிய 2027 எப்படி இருக்குங்கய்யா? இதை பற்றி நான் ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மற்ற ஜோதிடர் மாதிரி நான் இல்லை. நான் அகஸ்தியருடைய ஜீவனாடி படிக்கிறவன். அதில் பொதுக்காண்டம்னு ஒன்று படிப்போம். அந்த பொதுக்காண்டத்தில் இந்த மண் எப்படி இருக்கும், அந்த ஏட்டில் வரக்கூடிய சப்தங்களை, இதுக்கு பேர் கர்ணபட்சின்னு பேர். அகாரம், உகாரம், நாதம், பிந்து, பஞ்சாட்சர மந்திரம் தான் ஓம். ஓம்ங்கிற பிரணம் தான் அந்த உலகத்தினுடைய, இது எல்லா மதத்து கடவுளுக்கும் ஓம்ங்கிறது பொருந்தும். ஆமன் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் இந்த ஓம்ங்கிறத ஆதியில் தோன்றிய முதல் வார்த்தைன்னு சொல்கிறாங்க. இது பிரபஞ்ச மந்திரம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் கர்ணபட்சின்னு பேர். என்னுடைய கணக்குப்படி பொதுக்காண்டத்தின் கணக்கில் மீண்டும் ஒரு முறை பெரிய பஞ்சம் வரும். ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய இளமை காலத்தில் மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோள மாவு, மூக்கு குருணை எல்லாம் கஞ்சா வச்சு குடித்தோம். அவ்வளோ ஒரு வறுமை வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, புவியியல்னு சொல்கிறோம்ல, இயற்பியல், மண், இயற்கை. இயற்கையை நம்ம காப்பாற்ற தவறிட்டோம். அது ஒரு முக்கிய காரணம். சரியா? இது போனால் கொஞ்சம் அரசியலாயிரம் என் மேலே நிறைய பேர் கோவப்பட்டுருவாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த மண்ணை காப்பாற்றணும்ல. இந்த மண்ணை யாராவது கும்பிட்டுருக்கீங்களாமா நீங்கள்? பஞ்சபூதங்களில் நிலம் ஃபஸ்ட்டு. நிலத்தில் தானே எல்லாமே வருது. காஞ்சி மகாபெரியரை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவர் சில கேள்வி கேட்கும்போது எங்கள் அப்பாவோடு நாங்கள் கேட்டிருக்கோம். என்னுடைய 22 வயசு 25 வயசில், எனக்கு இப்போ வயசு 70. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ராம்கோராஜோடைய ஒரு பங்களா இருக்கும். அங்கே சிவராத்திரி பூஜைக்கு மகாபெரியர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. மகாபெரியர் கேட்டார், டே காற்று எங்கேருந்துடா அப்பா வருது அப்படின்னாரு. அப்போ நாங்கள் மரத்தில் வருது, செடின்னு கிடையாது, காற்று பூமியிலிருந்து தான் வருது அப்படின்னார். மனிதன் வாழக்கூடிய அனைத்து விதமானதும் உயிருக்கு பூமிக்குள்ளே தான் இருக்கு. நம்ம சாப்பிட்ற தானியங்களுக்கு உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் நம்ம ஜீவனை வாழ வைக்க. என்னைக்கே அந்த மண்ணை தொட்டு நீங்கள் கும்பிட்டுருப்பீங்களா? கும்பிடலையே. சூரியனுடைய கதிர்படுதலை நம்ம மேலே, இந்த சூரியனுடைய கதிர்படுகிற பொழுது தான் நம்ம உடம்புல நிறைய எனர்ஜி வரும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், பண்ணலையே.
கங்கையில் போய் நின்று கங்கையை கும்பிட்டு தான் குளிக்கணும். இயற்கையை நம்ம கும்பிடலை, இயற்கை தெய்வமாக நினைக்கல, பஞ்சபூதங்களை பூரா சபிச்சாச்சு, எல்லாம் வித்தாச்சுலாம், எதுவுமே விற்கிறதுக்கு பாக்கில்லை. மண்ணை மதிக்கலை, மலையை மதிக்கலை. என்னையா இயற்கை சீற்றம் ஆகிப்போச்சு. வறுமை வரத்தானே செய்யும். சென்னை மாநகரம் பூமி அழுவுத. சென்னை மரத்தை தோண்டாத இடமே கிடையெல்லாம் தோண்டியாச்சுலாம். மேலே தோண்டியாச்சு, கீழே தோண்டியாச்சு, எல்லா பக்கமும் தோண்டியாச்சு. மண் மாதம் எவ்வளோ தான் பொறுத்திருக்கும். ஒரு இடத்த தோன்றும் போது இந்த காற்றினுடைய அழுத்தங்கள் குறையப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ காற்றின் அழுத்தம் குறையப்படும் போது ஆக்சிஜன் குறையும், அப்போ மழை வர்றது குறையும் இப்படின்னா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. இப்போ மழையினுடைய அளவு கம்மியானா பஞ்சங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் வருகிற மேச மாதம்னு சொல்லக்கூடிய மாதத்திலிருந்து சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய பஞ்சத்தை இந்த நாடு தாங்கணுங்கிற விதி இருக்கு. மேசராசியில் பகவான் உட்காந்துருக்காரு, ஆயுள்காரன். மீனராசியில் உட்காந்துருக்காரு. அதனால் மகர மாதம் அப்படிங்கிறது தை மாதம். கரெக்டாக மேஷ மாதத்துக்கு வரும்போது சூரியனுடைய ஒளிக்கீற்றுகளும் சில கிரகங்களும் மாறும். ஒவ்வொரு தேர்வு மாதிரி சொல்லுதாங்க. இப்போ வடக்கே நான் சொன்னேன், வடக்க நார்த்தில் பூராமே, வெளிநாட்டில் பூராமே நதிகள்லாம் வற்றி போகும். ஒன்று வெள்ளத்தால் அழியும், ஒன்று மழையால் அழியும் சொன்னேன். இப்போ எப்படியும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் அழியும். மழை எங்கே பெய்யணுமோ அங்கே பெய்யாது. ஏன்னா ராட்சசர்கள் அசுருடைய ஆட்சி காலம்னு சொல்லக்கூடிய கிரக காலங்கள். கிரகங்கள்லேயே அசுர கிரகம், நல்ல கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகத்தில் அசுர கிரகங்களுடைய ஆட்சி இருக்குது. அதனால் வறுமையும் பஞ்சமும் வரலாம். இந்த வறுமையும் பஞ்சமும் வராமல் இருக்கணும்னா திருக்கோவில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் அங்கே இருக்கிற சாமியை கும்பிடணும். ஆண்டாள் பாசுரம்பாடி மலையை வர வச்சா, ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேற ஆழி ஒப்புக்கும் வந்து கூட ஆத்தேரி வானம் போல் இடி எடுத்து சரமலை போல் பெய்ன்னு அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாடலை பாடி மலையை வர வச்சா ஆண்டாள். சாரங்கம் உரித்த சரமலை போல் வாழ உதகில் பெய்தாய் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்யுது. மழை வரணும், தீமை இல்லாத மழை வரணும் ஆண்டாள் பாடணும். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவே. அதுபோல் பக்தி சிரத்தை, பக்தி இருந்தால், ஒழுக்கம் இருந்தால் இந்த பஞ்சங்கள் இருந்து தீரலாம். பஞ்சம் மீண்டும் வரும். பண்டாண்டுக்கு ஒரு முறை பஞ்சம் வருங்கிறது விதி இருக்குது. குரு டேனாகும்போது வரும். ஆனால் இந்த ஆண்டு பஞ்சங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். இதை தடுக்கிறதுக்கு பக்தி சிரத்தை ஒழுக்கம் இயற்கை வழிபாடு பண்ணுனா மழை வரும். பொதுவாக நான் அன்னைக்கே சொன்னதான், மண் மாதா தாங்கக்கூடிய அளவுக்கு தான் தாங்குவாங்க. மண் மாதா இப்போ ரொம்ப ஜனங்கள் கூடுது ஒரு பக்கம். இயற்கையை நம்ம வணங்கவும் போற்றவும் மறந்துட்டோம். என்னுடைய கணக்குப்படி கல்போர்னியா, தென்னாப்பிரிக்கா, வட ஆப்பிரிக்காவும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கே தெரியாது, 2 நாட்டு போர் நடந்தது. ஒரு கணவாய் சின்ன ஊர் தான், கப்பலில் சிறைப்பிடிக்கப்பட்டது. சரிதானே? அங்கே ஒரு அழிவு வருதுல்ல, போராலையும் அழிவு வரும், நிலநடுக்கத்தில். ஆனால் நம்ம நாட்டுக்கு, ஆனால் தெய்வங்கள் வாழக்கூடிய இடம் நம்ம இடம், அதனால் பெரு அழிவு இங்கே வராது. நான் முன்பு சொன்ன திருவண்ணாமலையில் ஒரு அழிவு இருக்குன்னு, அதுபடியே மலை உருண்டு அழிவாச்சு. அதுபோல் பக்தர்கள் கூடக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒழுக்கமும் தேவை. சரிதானா? என்னுடைய கணக்குப்படி, அகஸ்திய பெருமானுடைய கூற்றுப்படி, வருகிற 2027 சித்திரை மாதம், அதுக்கு மேலே சித்திரை மாதத்திலிருந்து ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள, ஆடி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள, ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே, 2027 ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 20க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு ஒரு பேரழிவு வரலாம். மழையால், நிலநடுக்கத்தால். இதை நான் சொல்கிறது மாத்திரம் இல்லை, நாகர்கோவில் பக்கம் ஐயா வைகுண்டருடைய கோயில் இருக்கு, தருமபதினு பேர். ஷார்ட் நிட்டோலை கணக்கு இருக்கு. வானமும் பூமியும் அதிர கண்டேன்,
வானத்தில் இருந்து பேரிடரும் பெருமின்னலும் மழையும் கண்டேன். பூமியது பிளக்க கண்டேன். பொய்வாய் என தீண்டிய மக்கள் அழிய கண்டேன். பொய்வாயினா பாம்புகள் அரவங்கள் கடிச்சு பொய்வாய் கழுத்து தீண்ட கண்டேன். ஊர்திகள் மோதி மரணம் கண்டேன். இது ஷார்ட் நோட்டில் ஐயா கணக்கில் இருக்கு. சரிதானா? ஏன்னா அந்த காலத்தில் முத்துக்குட்டி சாமி எழுதியிருக்காரு. இதை தருமபதியில் தான் இருந்து துலங்கும் கால், வடதிசை தான் அழியாமல் தென் திசை தான் அழியாமல் சன்னியாசி நான் ஊர்வழி வந்து இந்த உலகத்தை காப்பேன்னு ஷார்ட் நோட்டில் ஐயா கணக்கில் இருக்குது. அதுபோல் தருமபதியில் வாழக்கூடிய தெய்வங்களும் 277 சிவாலயங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களும் வழிபாடுகளும் முறையானா இந்த நாடு நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்தாக சொல்லிக்கிறேன். நன்றிங்க.